பெரும்பான்மையான அமைப்புகள்ல தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல தான் இந்த 4 கிரக பெயர்ச்சிகளுமே இருக்கு. இதில முக்கியமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அர்த்தாஷ்டம சனி தொடங்குது. இந்த சனி பெயர்ச்சி. அது நெகட்டிவ் தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆனாலும் 3ஆம் இடத்திற்கு ராகு வர்றதும், 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்து ராசிய பார்க்க போகிறதும் ஒரு சிறப்பான அமைப்பை தரும். சரிங்களா? முதல்ல நமக்கு எங்கெல்லாம் நன்மைங்கிறத பார்த்துருவோம். முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடுற ஒரு நல்ல காலகட்டம். இந்த ரொம்ப நாளா சுப நிகழ்ச்சியே நடக்கல வீட்ல. என் பிள்ளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கல்யாணம் கைகூடி வர்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இது மறு திருமணத்திற்கும் சிறப்பான காலகட்டம். இந்த ஆல்ரெடி மனமுறிவு பெற்றவங்க, இல்ல முதல் மணத்தில ஏதாவது பிரச்சனையானவங்களுக்கு மறு திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட்டான விஷயம். சரிங்களா? அதனை அடுத்ததா கல்யாணம் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பல பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறவங்களுக்கு கூட மன வாழ்க்கையில பிரிவினைகள் தடுக்கப்படும் அல்லது அந்த வீரியம் குறைஞ்சிரும். ஏதாவது ஒரு கசப்புணர்வுனால பிரச்சனை, பிரிவினை அப்படின்னு பஞ்சாயத்த நோக்கி போய்க்கிட்டு இருந்த மன வாழ்க்கை கூட ஓரளவுக்கு ஓகேப்பா பரவால்ல வாழ்ந்துரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் நல்ல மனுஷனா தான் இருக்காரு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் அப்படின்னு ஒரு புரிதல் வந்துரும். கணவன் மனைவிக்கு இடையில 7 இருக்கிற குரு அந்த வேலைய பார்த்துருவார். நீங்க ஒண்ணும் பெரிதா கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மன வாழ்க்கையில ஒரு நல்ல ஏற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அதனை அடுத்ததா குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையில நான் சொல்றது இந்த திருமணம் இல்லாத பிற உறவுகளோட. அந்த குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி சண்டை சச்சரவுகளோட தான் கடந்த காலங்கள்ல நகர்ந்திருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்தார்.